நன்மை தரும் நரசிம்மர் ஜெயந்தி. தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் உலகத்தை காக்கவும் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார். அவற்றில் 10 அவதாரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தசாவதாரங்களில் 4வது அவதாரமாகவும் அனைத்து மக்களாலும் போற்றப்படுவதாகவும் நரசிம்மர் அவதாரம் உள்ளது. தன் பக்தனின் துயர் துடைக்க காக்க பெருமாள் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்தியவர் நரசிம்மர். இவர் அவதரித்த நாளையே நரசிம்ம ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இரணியகசிபு என்ற அசுரன் இருந்தான். அவன் கடுந்தவம் புரிந்து பிரம்மதேவரிடமிருந்து பல அரிய வரங்களை பெற்றான். அதாவது தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்னும் வரம் பெற்றான். இதனால் இரணியன் மூவுலகையும் ஆட்டிப்படைத்தான். நானே கடவுள், தன்னை அனைவரும் வழிபட வேண்டும் என்றான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் மிகவும் துன்பம் அடைந்தனர். இரணியனுக்கு பிரகலாதன் என்ற மகன் இருந்தான். சிறு வயதிலேயே பிரகலாதன் நாராயணன் மீது அதிக பக்தி கொண்டிருந்தான். எப்போதும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தான். இதனால் கோபம் அடைந்த இரணியன் நாராயணனை வணங்கக்கூடாது, என்னையே வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஆனால் பிரகலாதன் இறைவன் நாராயணன் மட்டுமே, அவரையே வணங்குவேன் என்றான். இதனால் மேலும் கோபமடைந்த இரணியன் பிரகலாதனுக்கு பல கொடுமைகள் செய்தான். மகன் என்றும் பாராமல் கொல்லவும் துணிந்தான். ஆனால் இறைவன் அருளால் இரணியனின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. பிரகலாதன் நாராயணனை தொடர்ந்து வணங்கினான். ஒரு நாள் இரணியன் பிரகலாதனிடம், எப்போதும் நாராயணனையே வணங்குகிறாயே, உனது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு பிரகலாதன், அவர் எங்கும் நிறைந்திருப்பார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். உடனே இரணியன் அருகிலிருந்த தூணை காட்டி, இந்த தூணில் உனது இறைவன் இருப்பானா என்று கேட்க பிரகலாதன் நிச்சயமாக இருப்பார் என்றான். அப்போது இரணியன் தனது கையில் இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை ஓங்கி உடைத்தான். உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு சிங்கமுகமும் மனித உடலும் கொண்டு கர்ஜனையுடன் நரசிம்மர் வெளிப்பட்டார். இரணியனின் வரத்தின்படியே தேவராகவோ மனிதராகவோ விலங்காகவோ இல்லாமல் அனைத்தும் கலந்த கலவையாக நரசிம்மர் அவதரித்தார். பகலும் இரவும் இல்லாமல் அந்தி நேரத்தில் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசப்படியில் வைத்து எவ்வித ஆயுதங்களும் இன்றி தன் அகத்தினையே கொண்டு நரசிம்மர் இரணியனை வதம் செய்தார். அவனின் ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் உறிஞ்சி குடலில் மாலையாக அணிந்து கொண்டார். அதன் பின்பும் நரசிம்மர் ஆக்ரோஷமாக இருந்தார். இதையடுத்து சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்த நரசிம்மர் லட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தி லட்சுமி நரசிம்மராக காட்சியளித்தார். இவ்வாறு நரசிம்மர் அவதரித்த தினத்தையே நரசிம்மர் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். ஆடி ஆடி அகம் கரைந்து நாடி நாடி நரசிம்மரை சேவிப்போம். அவதாரங்கள் ஏன்? பகவான் எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் குறிப்பாக 10 அவதாரங்களை மட்டும் நாம் சிறப்பாக பேசுகின்றோம். ஆயினும் அவருடைய அவதாரங்கள் அதிகம். சாதுக்களை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் ஏதோ ஒரு வடிவில் பகவான் கீழே இறங்கி வருகிறான். அவை என்றாலே மேலே இருந்து கீழே என்று பொருள். அவரோகணம் அவதாரம் என்ற சொற்கள் இதை காட்டுகின்றன. பகவான் இதற்கு மேலே இருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் கீழே இருப்பவர்களின் சங்கடங்களை தீர்ப்பதற்காகவும் அவர்களை மேல் நோக்கி உயர்த்துவதற்காகவும் இறங்கி வருகிறான். நரசிம்ம அவதாரம் ஒரு வித்தியாசமான அவதாரம். அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பகவான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஒரு கண நேரத்தில் அவதாரம் எடுத்து அவதார நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளியவன். நரை என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். சிங்க முகமும் மனித உடலும் கலந்த உருவம். இந்த அவதாரத்தில் பாதிக்கப்பட்ட பிரகலாதன் பகவானை தன்னை காப்பாற்றவா என்று சொல்லி அழைக்கவில்லை. ஆனால் அழைக்காமலேயே பக்தனை காப்பாற்ற வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன் நேரடியாக தோன்றினான்? நரசிம்மரின் அம்சங்களை வேதத்தின் பல பாகங்களில் நாம் காணலாம். இதற்கென்றே பல உபனிஷத வாக்கியங்கள் இருக்கின்றன. இங்கே இன்னொரு கேள்வி எழுகின்றது. பகவான் நேரடியாக அவதாரம் எடுத்து வந்து இரணியனை வதை செய்ய வேண்டுமா? இருந்த இடத்திலிருந்தே தன்னுடைய கையாளியினால் சக்கரத்தை ஏவி வதம் செய்திருக்கலாமே என்ற கேள்வி எழலாம். ஆனால் காரணம் அதுவல்ல. இரணியன், நான் உன்னை கொல்லப் போகிறேன், முடிந்தால் உன்னுடைய ஹரி உன்னை காப்பாற்றட்டும் என்று பிரகலாதனிடம் சொல்லி இருந்தால் இருந்த இடத்திலிருந்து பகவான் அவனை எத்தனையோ முறை காப்பாற்றி இருக்கலாம். இதனை அதிர்ஷ்டப்படலம் என்று சொல்வார்கள், அதாவது மறைந்திருந்து காப்பாற்றுதல். ஆனால் இந்த தூணில் உன்னுடைய ஹரி இருக்கிறானா என்று கேட்டபோது இருக்கிறான் என்று பிரகலாதன் பதில் சொல்ல அந்த தூணை அவன் ஓங்கி தட்டும் பொழுது
நரசிம்ம அவதாரம் புறப்படுவதற்கு காரணம் பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக அல்ல, பிரகலாதன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நரசிம்ம அவதாரத்திற்கு என்ன தனி சிறப்பு? மற்ற அவதாரங்களுக்கும் நரசிம்ம அவதாரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்க்க வேண்டும். மற்ற அவதாரத்தில் தான் ஒரு மீனாக வடிவம் எடுத்து வந்து பிரளயத்தில் காப்பாற்றுவேன் என்று சத்தியவிரதன் என்கின்ற ராஜாவிடம் பகவானே சொன்னதாக வருகிறது. அதை போலவே கூர்மாவதாரம் எடுக்கும் போது நான் ஆமை வடிவம் எடுத்து இந்த மந்தரமலையை தாங்கி கடலை கடைந்து உங்களுக்கு அமுதம் தருவேன் என்றார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் முதலிய பூர்ணாவதாரங்களும் ஏற்கனவே நிர்ணயம் செய்து முன்கூட்டியே வெளிப்படுத்திய அவதாரங்கள். சில அவதாரங்களில் அவன் கற்பவாசம் செய்து சில காலம் கழித்து தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான். ஆனால் நரசிம்ம அவதாரத்தை பொறுத்தவரையில் பகவானே தான் எப்படி அவதாரம் எடுக்கப் போகின்றோம் என்பதை அறிவித்ததாகவோ புராணங்களில் இல்லை. பிரகலாதன் எந்த இடத்தை காட்டுவான் என்பது தெரியாததால் உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களிலும் தயார் நிலையில் இருந்தான். சர்வ வியாபக தன்மையை குறிப்பது நரசிம்ம அவதாரம் என்பதால் மகாவிஷ்ணு என்ற சொல்லுக்கு நுட்பமான பொருளை நரசிம்ம அவதாரம் தருகிறது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்கிற தொடருக்கு பொருளாக அமையும். அதைதான் தினசரி சங்கல்பத்திலே நாம் சொல்கின்றோம். அப்பொழுது நரசிம்மனை பிரார்த்தித்து விடுகின்றோம். நரசிம்மனுக்கு அதிகமான ஆலயங்கள், எண்ணற்ற அவதாரங்கள் பெருமாள் எடுத்திருந்தாலும் சில அவதாரங்கள் மட்டுமே பெரிய அளவில் வழிபாட்டிற்குரிய அவதாரங்களாக இருக்கின்றன. அதிலும் அதிக திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூரண அவதாரங்களான ஸ்ரீராம அவதாரத்திற்கும் கிருஷ்ணா அவதாரத்திற்கும் தான் இருக்கின்றன. அதற்கு பிறகு அதிக கோயில் உள்ள அவதாரம் நரசிம்ம அவதாரம். வராக அவதாரத்திற்கு ஆலயங்கள் இருந்தால் அவைகள் மிகவும் குறைவு. தசாவதாரங்களில் 3 அவதாரங்களுக்கு தான் மிக அதிகமான ஆலயங்கள் பூலோகத்தில் இருக்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தை கண்டு பயப்படாமல் இருந்தவன் பக்தன் பிரகலாதன் மட்டுமே. தாய் தன் குழந்தையை அணைத்து கொண்டு செயல்படுவது போல பிரகலாதனை காப்பாற்ற தன் இடுப்பில் வைத்து கொண்டு இரணியனோடு போர் புரிந்ததாக ஒரு குறிப்பு இருக்கின்றது. பராசரப்பட்டர் அற்புதமாக சொன்னார். சிங்கமானது தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே எதிரில் உள்ள மிருகங்களை வேட்டையாடுவது போல தன்னுடைய பக்தனான பிரகலாதனை அரவணைத்து கொண்டு எதிரியான இரணியனை வதம் செய்தார் என்று வர்ணிப்பார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நரசிம்ம அவதாரம் பற்றி பல இடங்களில் வருகிறது. நரசிம்ம வபு என்றும், ஸ்ரீமான் என்றும், அமிருத்யு என்றும், சிம்ஹ என்றும், சந்தாதா என்றும், சந்திமான் என்றும், ஸ்திரே என்றும், அஜய் என்றும், துர்மர்ஷன என்றும், சாஸ்தா என்றும், விரிஷதாத்மா என்றும், சூராரிகா என்றும் வருகிறது. பிரதோஷ வேளையும் நரசிம்ம வழிபாடும். பொதுவாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாட்களாக வளர்வுரை சதுர்த்தசியை சொல்லலாம். அதை போலவே சுவாதி நட்சத்திர நாளையும் பிரதோஷ நாட்களையும் ஸ்ரீ நரசிம்ம வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாக சொல்லலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அவரது அவதார திதியான வளர்வுரை சதுர்த்தசியில் பிரதோஷ காலமான மாலை நேரத்தில் வணங்குவதன் மூலம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீரும், கடன்கள் நீங்கும், பகை தீராத வியாதிகள் இருந்தாலும் நரசிம்மரின் பேரருளால் தீர்ந்துவிடும். அப்பொழுது கீழ்காணும் மந்திரத்தை ஜபித்து அவருடைய அருளை பெற முடியும். இந்த மந்திரம் நரசிம்மரின் 32 எழுத்து மந்திரம் ஆகும். இதனை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூல மந்திரம் என்பார்கள். ஸ்ரீ நரசிம்ம பீஜ மந்திரம் உக்ரம் விரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நாமம் அகம் என்பது ஸ்ரீ நரசிம்ம பீஜ மந்திரம். மனதில் ஏற்படும் பயத்தை அளித்து ஆன்மீக ரீதியில் உற்சாகமாக வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம். உங்கள் வாழ்க்கையை நேர்மறை மற்றும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வைக்கும் மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பவருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மரணத்தின் மரணம் நிகழும், அதாவது ஆயுள் பயம் நீங்கும். நரசிம்மரை சரணடைந்து இந்த உன்னத மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தினமும் உச்சரிக்கும் ஒரு பக்தனின் வழியில் எந்த தடைகளும் தீய சக்திகளும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நிற்க முடியாது. சுவாதி நட்சத்திர பெருமை. சூரியன் முன்னிலையில் இருள் நிற்காதது போல நரசிம்மரை ஒருவன் தஞ்சமடையும் பொழுது முற்றிலும் அச்சமற்றவன் ஆகின்றான். விக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் என்ற மந்திரத்தில் ஜுவலந்தம் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. அது லட்சுமி நரசிம்மருக்கே உரியது. ஜுவலந்தம் என்றால் நினைத்த நேரத்தில் பிரகாசமான ஒளியுடன் மின்சாரம் போல தோன்றுபவர் என்று பொருள். எனவே ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த சுவாதி நட்சத்திரம் ஒளியுடைய நட்சத்திரம், ராகுவிற்குரிய நட்சத்திரம். துலாம் ராசியில் இருக்கும் இந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்திருப்பதால் சகல மங்களங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. தோஷமில்லாத நட்சத்திரங்களில் சுவாதியும் ஒன்று.
இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் சர்ப்ப கிரகங்களால் வருகின்ற தோஷம் நீங்கும். எப்படி வணங்க வேண்டும்? இந்த நாளில் லட்சுமி நரசிம்மரை ஒரு நெய் தீபம் ஏற்றி பானகம் அல்லது பால் வைத்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம், விபத்து தோஷம் முதலியன விலகும். பூமி வாங்கும் யோகம் ஏற்படும். ஸ்ரீ நரசிம்மரை போற்றுவதற்கு ஏராளமான மந்திரங்களும் பாடல்களும் ஸ்தோத்திரங்களும் உண்டு. இதில் ருண விமோசன சோஸ்திரம் மற்றும் மந்திர ராஜபத சோத்திரம் மிக சக்தி வாய்ந்தது. ருண விமோசன சோஸ்திரத்தை ஒருவர் 48 நாட்கள் ஜபிப்பதன் மூலமாக அடைகின்ற நன்மைகள் அளவற்றது. திருக்குறையலூர் உக்ர நரசிம்மர் கோயில் சீர்காழியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவெண்காட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்தலம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தரும் அபூர்வ நரசிம்மரை இங்கு தரிசிக்கலாம். பெருமாள் ஸ்ரீ உக்ர நரசிம்மர். தாயார் திருநாமம் அமுதவல்லி. குறைகளை அகற்றும் ஊர் என்பதை மருவி திருக்குறையலூர் என்று ஆயிற்று. மிகவும் பழமையான இத்தலத்தை ஆதி நரசிம்மர் தலம் என்றும் தெற்கில் மிகவும் உயர்ந்த நரசிம்மர் சேத்திரம் என்பதால் தட்சிண நரசிம்மர் தலம் என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கிறார்கள். பத்ம புராணம் நாரத புராணத்தில் இத்தலம் ஸ்ரீ பூரண நரசிம்ம சேத்திரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த தலம் இது. பஞ்ச நரசிம்ம தலங்களில் முதலாவது இத்தலம். கருவறையில் உக்ர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். நரசிம்மர் இவ்வாறு 2 தாயார்களுடன் தரிசிப்பது நாம் வேறு எந்த தலத்திலும் காண முடியாத காட்சியாகும். அமாவாசை, சுவாதி நட்சத்திரத்திலும் பிரதோஷம் ஆகிய நாட்களில் ஸ்ரீ உக்ர நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. பித்ருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்யலாம். திருநகரி யோக நரசிம்மர். திருநகரி அற்புதமான திருத்தலம். திருவாலி, திருநகரி என்று 2 தலத்தை சொல்வார்கள். அதில் திருநகரி பெரிய கோயில். மூலவராக அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ கல்யாண ரங்கநாத பெருமாள் காட்சி தருகிறார். வயலாளி மணவாளன் என்று திருநாமம் உண்டு. தாயாருக்கு ஸ்ரீ அமுதவல்லி தாயார் என்றும் திருநாமம். குமுதவல்லி நாச்சியாருடன் அனைத்த வேலும் தொழுத கையுமாக காட்சி தரும் திருமங்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி, கொடிமரம், உற்சவங்கள் உண்டு. இத்தலத்தில் 2 நரசிம்மர்கள் உண்டு. ஒன்று வடக்கு பிரகாரத்தில் காட்சி தரும் ஹிரண்ய சம்ஹார நரசிம்மர். ஹிரண்யனை மடியில் வைத்து வதம் செய்யும் கோலத்தில் காட்சி தருவார். தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிக்கவசம் அணிந்து தக தக என ஜொலிப்பார். ஒரு சிறுமாடி போன்ற அமைப்பில் ஏறிதான் நரசிம்மரை தரிசிக்க வேண்டும். திருவாலி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். சீர்காழிக்கு அருகே உள்ள திவ்ய தேசங்களில் திருவாலி, திருநகரி என்கின்ற இரட்டை திருப்பதியை ஒரே திவ்ய தேசமாக சொல்வார்கள். இதில் திருநகரி பெரிய கோயில், திருமங்கை ஆழ்வார் உற்சவமூர்த்தி இருக்கின்ற கோயில். திருவாலி என்பது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் காட்சியளிக்கும் திருத்தலம். பெரும்பாலான உற்சவங்கள் 2 கோயிலையும் இணைத்தே நடக்கும். பங்குனி உத்திரத்தை ஒட்டி நடைபெறும் வேடுபறை உற்சவத்தின் பொழுது இங்குதான் கல்யாண ரங்கநாத பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இத்தலத்தில் திருக்காட்சி தரும் தாயார் அதி அற்புதமாக இருப்பார். அவருக்கு ஸ்ரீ அமுதவல்லி தாயார் என்று திருநாமம். திருநகரி தாயாருக்கும் இதே திருநாமம்தான். மிகுந்த வரப்பிரசாதி. கைகூப்பி வணங்கிய கோலத்தில் இங்கு தாயார் காட்சி தருவது சிறப்பு. வியாபார வெற்றிக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கவும் இத்தலத்து எம்பெருமானை வணங்கி பலன் பெறலாம். பிரதோஷ நாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்த எண்ணெயை வாங்கி பிரசாதமாக பயன்படுத்தினால் உடற்பிணியும் உளப்பிணியும் நீங்கும். எல்லா ஆலயங்களிலும் நரசிம்மருக்கு தனி சன்னதி. நரசிம்மருடைய தலங்கள் இல்லாத ஊர்களே இல்லை. எந்த திருமால் கோயிலாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் நரசிம்மருக்கு தனி சன்னதி இருக்கும். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நரசிம்ம தலங்கள் நிறைய உண்டு. மதுரைக்கு அருகே உள்ள ஒத்தக்கடை நரசிம்மர், திண்டுக்கலுக்கு அருகே உள்ள 10 நரசிம்மர்கள், ஒரே நேர்கோட்டில் அமைந்த பரிக்கல், சிங்ககிரி, பூவரசன் குப்பம் முதலிய நரசிம்மர் ஆலயங்கள், சென்னைக்கு அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிங்கப்பெருமாள் கோயில் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 108 திவ்ய தேசங்களில் 2 நரசிம்ம தலங்கள். நரசிம்மரை போற்றி பாடாத ஆழ்வார்களே இல்லை. நரசிம்மரின் திருத்தலத்தை நேரடியாக மங்களாசாசனம் செய்து பதிகம் பாடுவது ஒரு வகை. வேறு வேறு திருத்தலங்களை பாடுகின்ற பொழுது நரசிம்மரின் வைபவத்தை இணைத்து பாடுவது என்பது ஒரு வகை. 108 திவ்ய தேசங்களில் 2 நேரடியான நரசிம்மர் தலங்கள் உண்டு. ஒன்று அகோபிலம் எனப்படும் சிங்கவேல் குன்றம், ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ளது. இங்கு நவநரசிம்மர்கள் காட்சி தருகின்றார்கள். இன்னொன்று அரக்கோணம் அருகே அமைந்துள்ள திருக்கடிகை என்று வழங்கப்படும் சோழசிம்மபுரம். கடிகாசலமும் அகோபிலமும் மலைமேல் உள்ள தலங்கள். 2 மலைகளிலும் ஏறுவது சற்று கடினம். அதாவது நரசிம்மரை கொஞ்சம் முயற்சி செய்துதான் அணுக வேண்டும். அணுகிவிட்டால் அவன் நம்மை காப்பாற்றாமல் இருக்க மாட்டான். இந்த 2 திருத்தலங்களையும் நேரடியாக தரிசித்து பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார்.